ஏப்பா சித்தப்பா வீட்டில் போய் செட்டில் ஆனது அவ்வளோ பெரிய ஒரு குத்தமாப்பா. அதுக்குள்ள அக்காவை ஆளாளுக்கு ஷிஃப்ட் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். சீமானன்னு அக்காவை பிசுறு கொசுறு அப்புறம் உசுறு இப்படிலாம் பேசினார்ல, அன்னைக்கெல்லாம் கோமால கடந்த மாதிரி கடந்தாங்க. இன்னைக்கு ஏன்னு தெரில, திடீர்னு எந்திரிச்சு குதி குதின்னு குதிக்கிறாங்கப்பா. கடைசி வரைக்கும் அண்ணன் காலையே கழுவிட்டு கடந்துருக்கணும், அப்படித்தானே? எவனும் நிமிந்துடக்கூடாது. நிமிந்து பார்த்துட்டா உங்களுக்கு நெக்கில் நிற்கும். எனக்கு அக்கா பேசுறதுல இடையில வந்து ஒரு பேட்டி கொடுத்தேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம். அதில் ஒரு 2 விஷயம் எனக்கு ஒரு மாதிரியாக உள்ளுக்குள்ளே போட்டு உலட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, அவங்க சொன்னது அதிமுகவில் ஜனநாயகம் இருக்குது, அவங்க உண்மையிலே ஜனநாயகம் இருக்கா இல்லை ஜனநாயகம் இருக்கா அப்படின்னு சொன்னாங்கன்றது எனக்கு தெரியல. அப்போ நாத்தாக்காவில் வந்து இல்லை, அப்படி தானே? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒரு தமிழரோட தலைமையின் கீழே இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அதாவது நான் ஒரு தலைவரோட தலைமைக்கு கீழே இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு தமிழரோட தலைவர் அந்த தலைமைக்கு கீழே இருக்கிறதுக்காக நான் ஆசைப்படுறேன். இப்போ இதனால் தாங்கள் கூற வரும் கருத்து, அண்ணனை என்ன சொல்றீங்க நீங்கள்? இல்லை எனக்கு தெரியல, அண்ணன் கூட பயணம் பண்ணப்பா நான் ஒரு தமிழரோட தலைமைக்கு கீழே அப்படின்றப்ப, அப்போ சீமானண்ணனை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றது தான். அப்புறம் ஏன் காளியம்மாள் அக்கா இங்கே போயிட்டு கலந்ததை பார்த்து இவங்க கதி கலங்கி கத்தி கூப்பாடு போடுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் டா கூத்தாடி கோப்பி. இப்போ யோசிக்கிறாங்க, ஒரு நல்ல ஆளை நம்ம அநியாயத்துக்கு அடித்து விரட்டிட்டோமே. இப்போ நாத்தாக்கால ஒன்றும் ஆள் இல்லாமலாம் கிடையாது, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் பேசுகிறவங்க எல்லாரும் காளியம்மாள் ஆயிட முடியாது இல்லையா? அவங்களோட ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. நிறையா பேர் எலெக்ஷனில் போட்டி போடுறாங்க. ஆனால் அப்படி போட்டி போட்டவங்கெல்லாம் காளியம்மாள் எடுத்த மார்க்கை எடுத்தாங்களான்றது ஒன்று இருக்குல்ல. 2019 வட சென்னைன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நின்று 60,000 ஓட்டுகள் ஒரே ஆளாக நின்று ஜெயித்தாங்க. அதுக்கு காரணம், அவங்கள பார்க்குறப்ப சீமானனை பார்க்குற மாதிரிலாம் இல்லை, அவங்கள பார்க்குறப்ப அவங்கள ஒருத்தர் அவங்களுக்கு பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. வெறும் சீமானனோட முகம் மட்டுமே இருந்துச்சுன்னா எல்லாரும் அந்த அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்கணும் இல்லையா? இப்போ 2021 பூம்புகார் தொகுதியில் நின்னாங்க. அங்கே நின்று ஒரு 15,000 16,000 வாக்குகள் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். என்னடா வெறும் 16,000 அப்படின்னு கேட்காது, எம்எல்ஏ எலெக்ஷன் சார். 16,000 வாக்குன்றது ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் 2024 மயிலாடுதுறையில் நின்னாங்க. மயிலாடுதுறையில் நின்னப்போ அவங்க எடுத்த அந்த ஓட்டை பார்த்து நான் தமிழில் அவ்வளோ பேர் மலைச்சு போயிட்டாங்க. உண்மையிலேயே நம்ம கட்சியில் நின்ன ஆளுக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த ஓட்டு போட்டாங்களா, இல்லை இவிஎம் மிஷினில் ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன்னா 1,20,000 வாக்குகள், அந்த 1,20,000 வாக்குகளுக்கு மயிலாடுதுறையில் அவங்க செஞ்ச அந்த வேலை, அந்த ஒத்தால் செஞ்ச அந்த களப்பணி, உண்மையிலேயே ஆக்சுவலி தாவேக்கா ஒரு நல்ல வேட்பாளரை மிஸ் பண்ணிடுச்சு. இப்போ சொல்கிறா செங்கோட்டையனோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க, நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க, இந்த வியூக வகுப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்னத்தை வியூகத்தை வளர்த்தாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே ஒரு வேளை போய் சேர்ந்துருந்தா அந்த கட்சிக்கு வேற லெவலில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கான். ஆனால் அதை முழுக்க கேட்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். 1 வருஷமாச்சு காளியம்மாள் கிளம்பி போய், நாத்தாக்காலேருந்து கிளம்பி அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம். ஆனால் அவங்க நினச்சி பாருங்க, போன உடனேயே யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு கட்சி, ஏன்னா கட்சியில் இருந்தவங்க இன்னும் ஒரு கட்சியில் இல்லாமல் இருக்கவே முடியாது. இங்கேருந்து போனால் உடனே இன்னொரு இடத்துல ஜாயின் பண்ணிடுவாங்க. வண்டியை எடுத்தோன்னே போன வேகத்தில் வண்டி அந்த காரு கொடியை கழட்டிட்டு வேற கொடியை மாட்டிட்டு போயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆகிற வாங்கிட்டா உட்காருவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு நிம்மதி. ஆனால் இவங்க 1 வருஷம் டைம், இந்த 1 வருஷம் டைமில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. சும்மாலாம் சொல்லக்கூடாது, எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. திமுக ட்ரை பண்ணாங்க, அதிமுக ட்ரை பண்ணாங்க, தவேக ட்ரை பண்ணிச்சு. நேற்றைக்கு கட்சி ஆரம்பித்த சசிகலா அம்மா வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதை போய் பேசி பார்க்க. நல்ல பொட்டென்சியல் சார், நல்ல பொட்டென்சியலான ஒரு ஆள் பாலிடிக்ஸுக்கு. ஆனால் ஏன்னா ஒரு பெண்ணா வந்து அவங்க ஒரு ஆளுமையாக நிற்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலையுமே. ஆனால் பாலிடிக்ஸில் அது ரொம்ப 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 கஷ்டம்.
இதில் அவங்களோட முதல் சாய்ஸ் அதிமுகவாக தான் இருந்துச்சு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களோட சாய்ஸ் வேறையாக இருந்துச்சு. நிறையா பேர் பேசியிருக்காங்க. நிறையா பேர் பேசுகிறப்ப ஒருவேளை இது உள்ளுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுமோன்ற ஒரு பயம். டிசம்பர் மாதத்துலேயே யானை கட்சியோட நிறையா பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திருக்கு. அதாவது தலைமை யானையை முதற்கொண்டு போய் பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கல. அப்படி தலைமை யானையை போய் பார்க்குறப்ப ஒரு ஓனாய் ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்கு. இது என்ன ரொம்ப க்ளோஸாக கேட்குது, நிறையா கொஸ்டின்லாம் கேட்குது, பயங்கரமாக பாலிடிக்ஸ் பேசுது. இதை நம்ம வச்சுருந்தோம்னா நம்மளை பின்னாடி தள்ளிட்டு இது முன்னுக்கு போய் உட்காந்துருமோ, இதை நம்ம விட்டுடலாமா? இந்த கட்சியை நம்ம எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்னு நினைக்கிறோம். பார்த்தா எல்லாத்தையும் இதுக்கப்புறம் அது சொல்கிறது தான் நம்ம கேட்கணும் போல் உண்மையிலே விரட்டி விட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்கு எஸ்ஏசி இருப்பார் இல்லையா, அவர் தான் சொல்லியிருக்காரு, என் மகனை சுற்றி நிறைய பில்லி சூனியங்கள் இருக்குது, ஏகப்பட்ட ஏவல்கள் இருக்குது, கொல்லிவாய் பிசாசெல்லாம் இருக்குது, இதையெல்லாம் அடித்து வெளியில் போகணும். அது இருக்கிற வரைக்கும் அவர் அதுக்கிட்டேருந்து காப்பாற்றவே முடியாது. உண்மை அதுதான். இன்னும் சொல்ல போனால் அந்த தலைமை யானை இங்கேருந்து ஏதாச்சும் சேதி வருமா அப்படின்னு சொல்லி வெயிட்டும் பண்ணியிருக்கு. வெயிட் பண்ண இடத்துல சில இடங்களை செக்கும் பண்ணியிருக்கு, அப்பப்போக்கு அப்டேட்டும் கேட்டிருக்கு. அவங்க இப்படி அவங்க அப்படி இன்னும் சொல்லப்போனால் சொல்லியிருப்பாங்க போல், உங்கள் கட்சி அது அவங்க ஜாயின் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு தகுதி இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார். சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க சார், யாருக்கு தெரியும். அதனால ஒரு நல்ல கேண்டிடேட்டை, ஒரு நல்ல கலப்பணி செய்கிற ஒரு ஆளை, ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ஒரு வேட்பாளரை இழந்துருச்சு. அப்போ தான் ஆனால் இந்த சைட்லையுமே இருந்திருக்கு, அக்கா காளியம்மா சைட்லையுமே அவங்க எதிர்பார்த்தா இருந்திருக்காங்க. எப்படியும் நம்மளை சென்ஸ் பண்ணி வேல்யூ பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, வேல்யூ அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது ஒரு போயிட்டு சும்மா நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. நாம் எந்த இடத்துக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை தீர்மானிக்கணும், அவங்க அதை ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அவங்க அதை எதிர்பார்த்துருக்காங்க, பட் அந்த எதிர்பார்த்தது இங்கே கிடைக்கல. இடையில நிறையா திமுக சைட்லேருந்தும் போயிருக்கு, எங்கே நம்ம அண்ணன் தான் போய் தூதெல்லாம் போயிருக்காப்புல. அப்படி போனப்போ அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க ஆப்வியஸ்லி அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏண்டா ஓபிஎஸ்ஸே உள்ளே போய் சேர்ந்துட்டாரு, காளியம்மாள் போக முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஐயா, ஓபிஎஸ் இது வரைக்கும் காளியம்மாள் பேசின பேச்சையும் ஓபிஎஸ் பேசின பேச்சையும் எடுத்து பார்க்கணும். ஓபிஎஸ் ஐயா இது வரைக்கும் வாயத்தை கடுமையான வார்த்தைகளில் என்னென்ன பயன்படுத்தியிருக்கிறாரு, என்னென்ன சிச்சுவேஷன்ஸில், என்னென்ன சர்க்கம்டன்ஸில் திமுகவை எப்படியெல்லாம் பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா கூடுமான வரைக்கும் அவர் எதையுமே பேச மாட்டார், அதுதான் அவரோட பிரச்சனை. ஆனால் காளியம்மாள் அக்கா அப்படி கிடையாது. அவங்க அதையும் கன்சிடர் பண்ணுவாங்களே, இவ்வளவு பேசிட்டு இவ்வளவு பண்ணிட்டு திமுகவில் போய் நின்னோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நாம் எப்படி போயிட்டு என்ன வேலையை பார்க்கறது, நாம் என்ன நம்ம பேசுகிறத பார்த்தா சிரிச்சிட மாட்டாங்களா அவங்களுக்குள்ளே தோணும். பட் அதிமுகவை பொறுத்தவரை, அதே நேரத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் உள்ளே போனாலும் கூட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் உள்ளே கிடைக்கும். ஏன்னா அங்கே ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் இருக்குது. அக்காவை மாதிரியே நிறையா பேர் அங்கனுக்குள்ளே உட்கார்ந்துருக்குறாங்க, நிறையா பேர் உட்காந்துருக்காங்க. அவங்கள ஒன்றோட ஒன்றாத்தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அண்ணன் ப்ராஜெக்ட் யாருமே முடிக்க முடியாத ஒரு ப்ராஜெக்டை ஓஎஸ் மணியன் அண்ணன் முடிச்சிருக்கு. உண்மையில அவர் போயிட்டு என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணாருன்றது தெரியலப்பா, எப்படின்றது தெரியல. ஆனால் நினைக்கிறாங்க, ஏன் இந்த ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு வேலையை ஏன் இதை போயிட்டு முன்னாடியே அதிமுகவில் சேர்ந்துருக்க வேண்டியதானே, அதிமுக ஏன் எடுக்கலை, அவங்க ஏன் போகலை, அவங்களுக்குள்ளே சில தயக்கங்கள்லாம் இருக்குல்ல சார். என்னதான் இருந்தாலும் ஹோம் கிரவுண்ட்லேருந்து வெளியில் போகணும். வளர்ந்தது, வாழ்ந்தது, உருவானது இது எல்லாமே இங்கே நாம் தமிழர்லேருந்து தான். ஒருவேளை நினச்சிருக்கலாம், மேபி இன்னொரு இணைப்பு சாத்தியமாக இருக்கலாம். அதான் ஏன் ஒருவேளை அண்ணன் கூப்பிட்டு வச்சு சரி விடுமா, நடந்தது நடந்து போச்சு, மறந்துடுவோம், ஃபஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம், வாங்க சொல்லி இருந்திருக்கலாம். ஏன்னா நாம் தமிழர் இப்போ ஒரு டெவலப்டு கட்சி சார். இந்த எலெக்ஷனில் தெரிஞ்சு போயிடும் அங்கீகாரம் இருக்கா இல்லையான்ட்டு. பட் ஆனால் போன எலெக்ஷனில் அங்கீகாரம் வந்துச்சு 2024 அங்கே நின்று ஓட்டு ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் வளர்ந்த கட்சி, யோசிச்சு பாருங்கள். பட் அங்கே கிடைக்காத அந்த ஒரு பிரச்சனை அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மரியாதை. ஏன்னா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உள்ளுக்குள்ளே கட்சிக்குள்ளே கொடுத்தாங்களோ நாம் தமிழில், அந்த முக்கியத்துவமே அக்காவை அமுக்கிறதுக்கு காரணமாயிடுச்சு. எங்கே ஒருவேளை தன்னை தாண்டி வளர்ந்துருவாங்களோ அப்படின்ற
ஒரு நினப்பு உள்ளுக்குள்ளே அங்கே இருக்கவங்களுக்கு இருந்திருக்கு. அதனாலேயே அவங்க ரெண்டாவது ஒரு பெண் அப்படின்ற ஒரு பிரச்சனைனாலையும் கூட அந்த பிரச்சனை அதிமுகவில் இருக்காது அப்படின்றது அவங்க அதாவது ஈஸியாக மேலே ஏறி வர்றதுக்கான வாய்ப்புகள் மேபி அவங்களுக்கு இப்போ சீட்டு கூட கொடுக்கலாம், வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த எலெக்ஷனில் திமுகவுக்கு போனால் சீட்டு கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ வெறும் பதவிக்கு மட்டும்தான் நீ போறியா? பதவி ஆசை பிடிச்சி தான் போறியா? பணத்தை ஆசை பிடிச்சி தான் போறியா? பதவி ஆசை இல்லைன்னா ஏன் நாம் தமிழர் எலெக்ஷனில் நிற்குது? ஏன் இவ்வளோ நாளாக தனியாக உட்காந்து போட்டி போட்டு கத்திக்கிட்டு இருக்கோம்? அவங்க நாம் தமிழில் இருக்கப்போ போட்டி போடலையா? ஏன் வரிசையாக போட்டி போடலையா? 2019 போடலையா? 21 போடலையா? 24 போடலையா? ஏன் இப்போ இங்கே வந்து அப்புறம் போட்டி போடக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ்? அவங்க சீட்டு கொடுத்தா இவங்க இறங்கி போகிறாங்க. சொல்ல முடியாது, ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம். அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. அவங்க மேலே இது வரைக்கும் எந்த விதமான அலகேஷன்ஸும் கிடையாது. ஏதாச்சும் அவங்க வந்து சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது கள்ள கடத்தல், தங்க கடத்தல், போதை கடத்தல் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் வந்து வழிகளில் சம்பாரிச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சிபாரிசு பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி இல்லை வேறு ஏதாச்சும் வழிகளை சம்பாரிச்சிருக்காங்களா? அப்படிலாம் எதுவுமே அவங்க மேலே இல்லை. ஜென்ரலாகவே இந்த மாதிரி அதாவது எதிர்பாராமல் பேச்சாளர் அரசியல்வாதி வேறு பேச்சாளர் வேறு, ரெண்டுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவங்கக்கிட்ட எந்த மாதிரி பிரச்சனைகள் ஒருவேளை சீட்டு கொடுத்தா மேபி எம்எல்ஏ இருக்கும். எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் ஒருவேளை ஏதாச்சும் அலிகேஷன்ஸ் ஸ்லிப் ஆகலாம், வரலாம், இல்லைனாலும் கிளப்பி விடுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து உள்ளே போகணும் முதல்ல. அதுக்கான வாய்ப்பு ஒருவேளை அதிமுகவில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நம்பி இருக்கலாம். இப்போ அதிமுகவுக்கு போனதுனால அவங்க எதுவும் நாத்தாக்காவை போட்டு அடிக்க போகிறாங்களா என்ன? அதை பற்றி ஏதாவது பேச போகிறாங்களா? சீமானனை பற்றி ஏதாவது சொல்ல போகிறாங்களா என்ன? இது வரைக்கும் எப்போ திமுகவோ இல்லை அதிமுகவோ நான் தமிழர் கட்சி அடிச்சிருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அண்ணன் தான் 2 பேரையும் போட்டு அடி நடிப்பாரே தவிர அண்ணனை அவங்க வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. சரி விளையாண்டுட்டு போப்பா, உனக்கு என்ன 2 குத்து தானே குத்திக்க அப்படின்னு சொல்லி திமுகவும் கையை காமிக்க, அதிமுகவும் கையை காமிக்க. எங்கே போனாலும் காளியம்மாள் இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதைத்தான் இதுக்கப்புறமும் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப விக்ரஸாக பண்ணலாம். ஆனால் இப்போ உள்ளுக்குள்ளே என்ன ஒரு பெரிய பிரச்சனையானா, கல்யாண சுந்தரன்னு இருக்கார். இப்போ அவருக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் உறுத்து. கல்யாண சுந்தரனுக்கு என்ன பிரச்சனைனா, இத்தனை நாளாக நான் வந்து உட்காந்துருக்கேன், என்னை இறக்கி விட மாட்டேன்ட்டிய, இப்போ வந்தாங்க அவங்கள இறக்கி விடுவீங்களா? அதுதான் ஸ்ட்ராட்டஜி, அதான் பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கணும் இல்லையா? உடனே ஓடி போய் ஒரு இடத்துல உட்கார்றதுக்கும் டிமாண்ட் பண்ணி பேசி அவங்கள வந்து கொஞ்சம் கிராக்கி பண்ணி அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. காளியம்மாள் அக்காள் எடுத்த முடிவு கண்டிப்பாக அதிமுகவுக்கும் நல்ல முடிவு தான், அவங்களுக்கும் நல்ல முடிவு தான். உண்மையில இப்போ இழந்துட்டோம், நாம் விட்டுட்டோம். இது வரைக்கும் நீங்கள் காளியம்மாளை பற்றி கவலைப்படல, ஒதுங்கி இருந்த வரைக்கும் சும்மா தான் உட்காந்துருந்திய, அவங்கள யாரும் சீண்டலை, அவங்கள யாரும் பார்க்கல. ஏன் இப்போ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் அவங்க மேலே உங்களுக்கு அவ்வளவு இது வருது? ஏன் எரிச்ச வருது? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யாராச்சும் போய் உட்கார்ந்து தானேப்பா ஆகணும் இல்லையா? அதனால் எதுக்கு நீங்கள் தயாராக இருங்க, அவங்க எல்லாத்துக்கும் தயாராகிட்டாங்க. சரியா? நன்றி.